ஒரு கிளி சிறு கிளி உனை தொடவே அனுமதி ஒரு துளி ஒரு 51% வந்து கிரெடிட் வந்து ஐ ஆல்வேஸ் கிவ் டு வாலி சார். நான் 49% எடுத்துக்கிறேன். அந்த ஒரு கிளி சிறு கிளின்றது வந்து அவர் போட்ட அந்த வேர்ட்ஸ்னுடைய பியூட்டி. விவரம் நான் கண்டு டம்ளி ரீசன் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஞாபகம் இருக்கா? இமையென இமையென கண்மணி உனக்குத்தான் என்று உணர்கிறேன். எனக்கு வந்து கிடைச்ச பெரிய காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய குரு நான் ரெமன் சாருக்கு தான் போயிட்டு கொடுத்தேன். நான் கொண்டு போய் சிடி கொடுக்கும் போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏற்கனவே ஆன்லைன்ல கேட்டேன் பாட்டு, ஒரு கிளியில வந்து உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் என்ன அப்ரூவ் பண்றதுக்காக ஒரு டெமோ ஒன்று தேவைப்படுது. ஓ, அந்த டெமோக்காக இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி சருக்கு போட்டு காட்டினா ஒரு ஜட்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் போட்டு காட்டினது. செலக்டட் அப்படி. நியூ கம்மர்ஸ் இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு எதுக்கு நான் வந்து நான் அப்படின்னு இல்லாம he was fully supportive. கிடந்தவள் ஹே ஜில்லென்று ஒரு கலவரம் ஹே ஹே நிலென்று நார 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 நாரா தராரி நார 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 தாரா. வாலி சார் வந்து ஆக்சுவலா என்னுடைய ஃபாதர் மியூசிக் டைரக்டர் தாயன்பன் கூட அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய. எடுத்த உடனே உங்க அப்பாவுக்காக தான் நான் உனக்கு ஓப்பன் நீ கரெக்ஷன்லாம் சொல்லக்கூடாது எனக்கு. அப்புறம் ஒரு கிளி ரெக்கார்டிங் பண்ணதுக்கு அப்புறம் போட்டு காட்டின உடனே சேஞ்ச். சொல்லுங்க உனக்கு என்ன மாதிரி வேணும் சொல்லு. ஒரு கிளி சிறு கிளி உனை தொடவே அனுமதி ஒரு துளி சிறு துளி வழிகிறதே விழி வழி உனக்குள் நான் வாழும் விவரம் நான் கண்டு வியர்க்கிறேன் எனக்கு நான் அல்ல உனக்குத்தான் என்று உணர்கிறேன் நிழலென தொடர்கிறேன் ஒரு கிளி சிறு கிளி உனை தொடவே அனுமதி தூரத்து மேகத்தை துரத்தி செல்லும் பறவை போலே தோகையே உனை நான் தேடியே வந்தேன் இங்கே பொய்கை போல் கிடந்தவள் பார்வை என்னும் கல்லெறிந்தாய் கலங்கினேன் உன் கையில் வழங்கினேன் என்னை இன்றே தோழியே உன் தேகமிளம் தென்றல் தான் தொடாததோ தோழனே உன் கைகள் தொட நாணம்தான் விடாததோ ஒரு கிளி சிறு கிளி உனை தொடவே அனுமதி ஒரு துளி சிறு துளி வழிகிறதே விழி வழி. இப்போ எங்க போயிட்டு வந்தேன்னு தெரியல சார். சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ கார்த்திகேயன். உங்களால் அதை பார்த்துருக்க முடியாது. அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு. ஸோ அவர் ஒரு பிளிஸ் ஃபீல் பண்ணான்னு தெரியும். ஐ திங்க் மைண்ட் ப்ளோயிங் சார் சீரியஸ்லி. முக்கியமான காரணம்னு சொன்னா 51% வந்து கிரெடிட் வந்து ஐ ஆல்வேஸ் கிவ் டு வாலி சார். ஏன்னா அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணும்போது நாங்க வந்து எல்லா சாங் கம்போஸ் பண்ணும்போது ஒரு டம்மி லிரிக் போடுறது வந்து வழக்கம் இல்லைங்களா. ஸோ நானும் படத்தோடைய டைரக்டர் ஆண்ட்ரூ அவர்களும் வந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ வி ஹேவ் வெரி குட் பர்சனல் ரிலேஷன்ஷிப். நாங்கள் ஒரு டம்மி லிரிக் போட்டு நாங்கள் பாடிட்டு கிட்டத்தட்ட வந்து வாலி சார் டேட்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு 1 month வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 1 month ஃபுல்லா வந்து அந்த லிரிக்கை பாடி நமக்கு அது மைண்ட்ல செட் ஆயிடும் இல்லைங்களா. ஸோ யூஸ்வலா என்ன ஆகும்னா ஒரு கம்போசருக்கோ ஒரு டைரக்டருக்கோ அந்த முதல்ல அந்த டம்மியா போடுற லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும் மைண்ட்ல. ஒரு நாளோட பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அது வந்து சுமாரா இருந்தா கூட அது நம்ம எழுதின லிரிக்ன்றதால கேட்டு முதல்ல கேட்கறதுனால அது பதிவாயிடும். அது வந்து வாலி சார் வந்து அந்த 4 பல்லவி 4 சரணம் எழுதி கொடுத்தாங்க. அதுல முதல் ஆப்ஷன் வந்து ஒரு கிளி சிறு கிளி. அதாவது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து பாடி பார்த்த உடனே இந்த லிரிக் பாடி பார்த்த உடனே நாங்க அந்த 1 மாசமா பாடிட்டு இருந்த அந்த டம்மி லிரிக் இருக்கு இல்லையா, அது வந்து இன்ஸ்டன்டா மைண்ட்ல இருந்து வந்து இவாபரேட் ஆயிடுச்சு. போயிடுச்சு.
போயிட்டு அந்த ஒரு கிளி சிறு கிளின்றது வந்து அவர் போட்ட அந்த வேர்ட்ஸ்னுடைய பியூட்டி, அந்த டியூனோட அது அப்படியே வந்து மைண்ட்ல செட் ஆனது. ஆ. அது நான் ஆல்வேஸ் கிவ் 51% கிரெடிட். நான் வாலி சார். 49% யா, யா, சார். எடுத்துக்குவேன். அவர பட் பத்தி தனியா கேட்கணும்னு நெனச்சேன். நீங்களே எடுத்துட்டீங்க அது இது. யா டம் லிரிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஞாபகம் இருக்கா? டம் லிரிக்ஸ் ஏதாவது? அது வந்து இமையென இமையென கண்மணியே அப்படின்னு வரும். ஸோ நாங்க இமயனன்னு சொல்லிட்டு டபுள் ரிப்பீட் போட்டிருந்தோம். ஓகே. அவர் எழுதி குடுத்தது வந்து ட்ரிபிள். ஆமா, ஆமா. ஒரு கிளி சிறு கிளி. அது ரொம்ப பியூட்டிஃபுல். அதாவது 3 ரெப்பிட்டிஷன் ஆமா, தமிழ்ல ஆமா. வர்றது ரொம்ப எந்த லாங்குவேஜ்லயுமே வர்றது ரொம்ப கஷ்டம். அது கரெக்ட்டா அமைஞ்சுக்கிச்சு அதுல. மொமெண்ட்டா. ஜீனியஸ் அது ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒரு சில வாய்ஸ் வந்து நமக்கு இந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கே. இவரு பாடுனதா அது அப்படிங்கிற நான் அவரு பாடுனதுன்னு நெனச்சேன் அப்படிங்கிற மாரி தோணும். ஓகே. நான் ஹானஸ்ட்டா நான் சொல்றேன் சார். ஓகே. இந்த பாடல் பாடுனது நான் ஹானஸ்ட்டா மதுபாலகிருஷ்ணன் சார் நம்பிட்டு இருந்தேன். ஓ! ஓகே. சீரியஸ்லி நான் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பட் போக போக தான் தெரிஞ்சது இவரே தான் பாடியிருக்காரா அப்படின்னு. அந்த மாரி காம்ப்ளிமெண்ட் யாராவது குடுத்துருக்காங்களா சார்? அவரு வாய்ஸ் நெனச்சேன் அப்படிங்கிற மாரி. ஆ அ அப்படி இல்ல. நான் வந்து எனக்கு வந்து கிடைச்ச பெரிய காம்ப்ளிமெண்ட் வந்து நான் வந்து லீலை சிடி இது ஆல்பம்க்கு ஓகே. ரிலீஸ்க்காக சிடி ரெடி பண்ண உடனே ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னுடைய குரு நான் ரெஹ்மான் சாருக்கு ரஹ்மான் தான் சார். போயிட்டு குடுத்தேன். குடுத்துட்டு நான் கொண்டு போய் சிடி குடுக்கும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஏய் நான் ஏற்கனவே ஆன்லைன்ல கேட்டேன் பாட்டு. ஓகே. ஒரு கிளியில வந்து உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். ஸோ அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிரெடிட். யா. மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட். சோ அவரு அப்பயே ரிலீஸ் ஆறதுக்கு சிடி குடுக்குறதுக்கு முன்னாடியே அவரு கேட்டு ஆமா. அந்த மாதிரி ஒரு ஜெனரஸ் ம். ஒரு மென்டார் அவரு. அதாவது வந்து நம்மளுடைய நம்மளுடைய நம்ம கிட்ட ஒர்க் பண்ண ஒரு பையன் அவன் அடுத்த ஸ்டேஜ்க்கு போறான் லைஃப்லன்னும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து அந்த வெல் விஷிங்ன்னு யா. சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த வெல் அது விஷர் அத அவங்கலாம் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு எடுத்து தேடி போய் 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 கேளு. கேட்டுட்டு அத வந்து நமக்கு அப்ரிஷியேட் பண்ணணுன்ற இந்த ஜெனராசிட்டி ஆஃப் ஆ. ஸ்பிரிட் அவர்கிட்ட தான் பார்க்க முடியும். ஓகே சார். இப்ப வாலி சார் கூட அது ஒண்ணு இருக்கு சார். அது 51% அது குடுத்தீங்க இல்லையா? நம்ம மீதி இருக்க அந்த பெர்சன்டேஜ் பத்தி நான் பேச விரும்புறேன் சார். ஷூர். மீதி 45 அண்ட் அதுல உங்களோட கிரெடிட் வந்து மேஜர் அது. அஸ் கம்போசராவும் சரி, சிங்கராவும் சரி. பிளஸ் ஸ்ரேயா கோஷல் மேம். அது வந்து யூனிக்கா இருந்தது. பிளஸ் உங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் கரியர் ஸ்டார்ட் பண்ற புதுசுல வாலி சார், ஸ்ரேயா கோஷல் மேம் யா. ஒரு பெரிய கேங்கா வந்து சேரும்போது நமக்கு ஒரு மாரி அந்த பயமும் இருக்கும், அந்த கம்ஃபர்ட்டும் இருக்கும். இல்ல. அதுக்கு வந்து 2 பேருக்கு கிரெடிட் குடுக்கணும். என்னன்னா, அந்த சப்போர்ட் பண்ண டைரக்டர் ஆண்ட்ரூ லூயிஸ். ஆண்ட்ரூ சார். அ அதாவது வந்து ஏற்கனவே அந்த சிச்சுவேஷன்ல வேற ஒரு டியூன் அப்ரூவ் பண்ணி, ஓ! அது ஆக்சுவலா ரெக்கார்டிங் போற ஸ்டேஜ்ல இருந்தோம். அப்புறம் நான் வந்து ஒரு கிளி டியூன் குடுத்துட்டு, அவங்க ஏற்கனவே அப்ரூவ் பண்ண டியூன் அது வேண்டாம். இந்த சிச்சுவேஷனுக்கு அத விட இது பெட்டரா இருக்கும். அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆப்ஷன் குடுத்த உடனே, ஹி ஆ. வாஸ் ஓப்பன் டூ தட் ஐடியா. ஓகே. இமிடியேட்டா இட் டுக் ஹிம் எ கப்பிள் ஆஃப் வீக்ஸ் அந்த டியூன் ஓட கம்பேர் பண்ணி ஜட்ஜ் பண்ணிட்டு தென் ஹி வாஸ் லைக் யா நீ சொன்னது கரெக்ட் லெட்ஸ் டூ திஸ்ன்னு சொல்லிட்டு ம். ஹி சப்போர்ட்டட் மீ ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார். ஸோ ஓகே. அவங்க வந்து ப்ரொடியூசர். ப்ரொடியூசர். அதாவது வந்து அந்த பாட்டுக்கு வந்து எந்த விதமான வந்து பட்ஜெட்டரி கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே குடுக்காம எல்லா டிசிஷன்லயும் சப்போர்ட் பண்ணி அது என்கரேஜ்மெண்ட் குடுத்து நியூ கம்மர்ஸ் இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு எதுக்கு நான் அப்படின்னு இல்லாம ஓகே. ஹி வாஸ் ஃபுல்லி சப்போர்ட்டிவ். ஸோ அதுவும் வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து கிரெடிட் குடுக்கணும். ஓகே. அண்ட் ஸ்ரேயா ஆஃப் கோர்ஸ். ஸ்ரேயா ஸ்ரேயா சார். வந்து சிஸ்டர் என்ன ரெஹ்மான் சாருடைய ஸ்டுடியோல அவங்க முதல் பாட்டு பாட வந்த டைம்லேருந்து நான் எங்க 2 யா. பேருக்கும் என்ன சொல்றது ஒரு வெரி குட் ரிலேஷன்ஷிப். ராக்கி சிஸ்டர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஸோ ஷி இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். ஆ. எப்போ எப்போ வந்து ஒரு சாங் இருக்குன்னு சொன்னாலுமே வந்து இமிடியேட்டா ஷி வில் கிவ் ஆ. அ டேட் டு டு தி ரெக்கார்டிங். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒரு கிளிக்கு நாங்க ஒரு டம்மி லிரிக்ஸ் போட்டோம். பட் அது நல்லா தான் சார் இருக்கு கேட்க. இன்னும் 2 டைம் கேட்டா எனக்கு முடிச்சிரும் போல இருக்கு. சோ அப்படி ஒண்ணு சொன்னீங்க. பட் நீங்க அந்த ஜில்லென்ற கலவரம் இன்னொரு சாங்க்கு வந்து நீங்களே லிரிக் வேற பண்ணியிருக்கீங்க. அது ஆக்சுவலா ஜில்லென்ற ஒரு கலவரம் ஃபர்ஸ்ட் நாள் கம்போசிங் அன்னைக்கு எழுதின ட்ராக். ஆ. கம்போசிங்ல பாடின ட்ராக் தான் ஃபைனலா ரிலீஸ் ஆன ட்ராக். ஓ! அதாவது ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து கம்போசிங்னு சொல்லிட்டு நானும் ஆண்ட்ரூவும் ஸ்டுடியோல சும்மா. உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் பண்ணி பண்ண டியூனு அந்த ஃபர்ஸ்ட் கம்போசிங்ல எழுதின அந்த லிரிக் ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஹவர்ஸ்க்குள்ள பாடின ட்ராக் இதுதான் வந்து ஃபைனலா வந்துச்சு. சிடில ரிலீஸ். இப்ப நான் கேட்கறது அந்த வெர்ஷன் நீங்க தான். கேட்கறதே அந்த வருஷம் தான். அதுக்கப்புறம் அத ஓ! மாத்தவும் இல்ல. கையே வைக்கல அது. கையே வைக்கல. திரும்பி பாடி அத வந்து இன்னும் பெட்டர்மென்ட் பண்ணலான்னு பார்த்தா இட் வாஸ் ஒன்லி கீழ அந்த சாட்டிஸ்ஃபை லெவல் போய் இது நல்லா இருக்கேடா யா வச்சிரலாம் அப்படிங்கிற யா மாரி. யா யா. சார் சோ ஃபியூ லைன்ஸ் ஃபார் ஹே ஜில்லென்று ஒரு கலவரம் ஹே ஹே நிலென்று நாரா தராரி தாரா. லிரிக்ஸ் யா யா. டக்குன்னு ஞாபகம் பண்ணுங்க. நோ இஷ்யூ சார். பட் இது நல்லா இருக்கு. தனனா நல்லா இருக்கு. டக்குனு இது முடிஞ்சதா சார் இது? ஆமா. அது டக்கு டக்கு என்டையர் டக்குன்னு. சாங்கே வந்து 2-3 ஹவர்ஸ்ல ப்ரோகிராம் பண்ணி ட்ராக்கோட லிரிக்கோட
அதான் ஆக்சுவலா ஆஸ்கர் ரவி சாருக்கு போட்டு காட்டுறதுக்காக பண்ண டெமோ. அது நீங்க சொன்ன மாரி அந்த டம் லிரிக்ஸ ஒரு ஒரு சும்மா காட்டுவோமே இல்ல, அப்படிங்கிறதுக்காக. இல்ல. ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் என்ன அப்ரூவ் பண்றதுக்காக ஒரு டெமோ ஒண்ணு தேவைப்பட்டது. ஓ! அது அப்படியா? ஆமா. அந்த டெமோக்காக இந்த மாதிரி ஒரு சாங் ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணி சாருக்கு போட்டு காட்டுனா ஒரு ஜட்ஜ்மென்ட் வரும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் போட்டு காட்டுனது. அதுக்காக ரெக்கார்ட் ஓகேப்பா பண்ணது தான். செலக்டட் அப்படின்னு. ஆமாமாமா. அத பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராஜெக்ட் கமிட் அப்புறம் ஆகுது. தான் ப்ராஜெக்ட் கமிட் ஆனது. ஓகே எஸ். சார். அண்ட் இன்னொரு மோஸ்ட் ஃபேவரைட் சாங் ஆஃப் த ஆல்பம்னா கண்டிப்பா உன்னை பார்த்த பின்பு. ஓ! எஸ். தட்ஸ் இப்ப வரைக்குமே நெறைய பேரோட ஸ்டேட்டஸ்ல அந்த ஒரு பிரேக்கப் அந்த ஒரு சீக்வென்ஸ் வரப்பல அது கன்ஃபார்ம் இருக்கிற ஒண்ணு. ஒரிக்கிலி வொர்க் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண சாங் இது சொல்லிட்டீங்க. யா. அஜிலன் செகண்ட் சார்? செகண்ட் வந்து பண்ணது ஒரு கிளி. ஒரு கிளி. அண்ட் அதுக்கப்புறம் முன்னை பார்த்தோம்னா இல்ல ஆமா. உன்னை பார்த்த பின்பு லாஸ்ட் பண்ணது ஓகே, ஓகே. சாங். அண்ட் அதுல வந்து அது வாலி சார் தான். வாலி சார் எழுதினது தான். ஸோ அதுல வந்து அவரு வந்து எனக்கு கொடுத்த பெரிய காம்ப்ளிமெண்ட் வந்து நான் போட்டிருந்த டம்மி லிரிக்கும் வந்து உன்னைன்னு தான் ஸ்டார்ட். ஸோ சார் கேட்டாங்க. கேட்டுட்டு வாலி சார் கேட்டுட்டு நல்லா இருக்கு. நீ எது போட்டிருக்க அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு அதுலேருந்தே ஏதோ ஆரம்பிச்சிடலாம்னு உன்னை சொல்லிட்டு பார்த்த அது உன்னைன்னு நான் ஆரம்பிச்சிருந்தேன். அந்த வேர்ட வந்து அது ஓ ஓகே. கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. அது மாத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த உன்னைன்னு ஆரம்பிச்சு அவங்க எழுதி குடுத்தாங்க. அண்ட் ஹரிச்சரன் யா. பாடுனது. நான் வந்து ஆக்சுவலா அந்த சாங் உண்மைய சொல்லணும்னா, ஐ டோன்ட் வாண்ட் டூ நேம் பீப்பிள். பட் பெரிய சிங்கர் ஒருத்தர வச்சு ட்ரை பண்ணேன். ஓகே. பட் அதுல வந்து என்ன போட்டிருந்த கொஞ்சம் கர்நாடக அந்த சில டச் முடுகள்லாம் இருக்கும். டச்சஸ்லாம் இருக்கும். அது வந்து அவர் வந்து ஏன் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே! வேண்டான்னு சொல்லிட்டு அவர் அவசர அவசரமா பாடி குடுத்துட்டு போயிட்டாரு. ஓ! அத நான் வந்து கொண்டு வந்து ரவி சாருக்கு போட்டு காட்டினேன். ஆஸ்கர் ரவி சாருக்கு போட்டு காட்டின உடனே, "என்னய்யா நீ கம்போஸ் பண்ணது ஒண்ணு, இது வேற மாரி இருக்கு" அப்டின்னாரு. நல்லா இல்ல. நான் சொன்னேன், "இல்ல பேமெண்ட் குடுத்தாச்சு சார்." ஓகே. நான் தானே குடுக்குறேன் பேமெண்ட். உனக்கு என்ன நீ வேற சிங்கர வச்சு பாடவே. நீ ஒரிஜினல் கம்போசிங்ல பாடுன மாரி வேணும் எனக்கு எஃபெக்ட்ன்னு சொன்னோனே, அப்புறம் ஹரிச்சரன கூப்ட்டு பாட வச்சேன். அண்ட் ஹரி இஸ் a வெரி டேலண்டட் சிங்கர். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் சிங்கர்ஸ். யா. அப்போ வந்து அவரு அப்கமிங்ல இருந்த ஒரு பெரிய சென்சேஷன் அவரு. சோ ப்ராப்பரா அமைஞ்சிருச்சு அது. நோ இஸ் a wonderful talent. இப்போ வாலி சார் நீங்க சொன்னீங்களே சார். இப்போ வந்து நார்மலா போனா அவர் செல்லமா அந்த வாடா போடா கூப்பிடுறது வந்து கேட்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் சார். இப்போ நான் நார்மலா பேசுறேன் இந்த கமலஹாசன் இருக்கானேன்னு அந்த ஒரு வீடியோலாம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சார். அவரோட இப்போ லிரிக்ஸ் விடுங்க சார். நார்மல் இன்டராக்ஷன் எப்படி சார் இருக்கு அவரோட? நார்மல் இன்டராக்ஷன் வந்து அவங்க வாலி சார் வந்து ஆக்சுவலா என்னுடைய ஃபாதர் மியூசிக் டைரக்டர் தாயன்பன் கூட அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய. ஸோ நான் ஃபர்ஸ்ட் போன உடனே எடுத்த உடனே உங்க அப்பாவுக்காக தான் நான் உனக்கு ஓப்பனிங் உங்க அப்பாக்காக தான் நான் எழுதுறேன். அவர் மேல வச்சிருக்க மரியாதைனால தான் உனக்கு எழுதுறேன். நீ கரெக்ஷன்லாம் சொல்லக்கூடாது எனக்கு. நான் 4 பல்லவி 4 சரணம் கொடுப்பேன். அதுல இருந்து நீங்க எப்படி வேணா எடிட் பண்ணி போட்டுக்கலாம். நோ இஷ்யூஸ். அப்படிதான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொன்னாங்க. பட் அப்புறம் ஒரு கிளி ரெக்கார்டிங் பண்ணதுக்கு அப்புறம் போட்டு காட்டின உடனே சேஞ்ச் ஓகே வெரி குட். அப்புறம் உன்னை பார்த்த பின்பு எழுதும்போது he was very open. சொல்லுங்க உனக்கு என்ன மாதிரி வேணும் சொல்லு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன். இல்ல அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டியூன் கொடுத்துட்டோம்னா லிரிக் ரைட்டர்ஸ் யூஸ்வலா வந்து டியூன் பாட மாட்டாங்க. they are not very strong in singing the tune back. வாசிக்கிற மாதிரி வாசிப்பாங்க. ஆமா மோர் லைக் ஒரு கவிதை மாதிரி இருக்கும். அவங்க வாலி சார் வந்து எல்லாமே அவங்க பாடுவாங்க டியூன் எப்படி நம்ம அதுவும் அவருக்கு நம்ம என்ன ராகத்துல போட்டிருக்கோம் எல்லாம் தெரியும். ஸோ அதனால அவங்க அதை எழுதும்போது அந்த மியூசிக்காலிட்டி ஆஃப் த லிரிக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிஸ்ஸே ஆகாது. இப்போ நீங்க சொல்றப்ப மேபி உங்களுக்கு அது ஓடிட்டு இருக்குங்க சார் உள்ள சொன்னது. இல்ல அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பாட்டு ஷூட்டிங் பண்ணது மகேஸ்வரன் சொல்லிட்டு மத்திய பிரதேஷ்ல. ஸோ அவங்க வந்து ஷூட்டிங் நிறைய நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க எல்லாருமே வந்து ஷூட்டிங் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சாங் வந்து ப்ளே பண்ணிட்டே இருந்தாங்க இல்லைங்களா ஸ்பீக்கர்ல ஷூட்டிங் பண்ணும்போது. அங்க வந்து ஒரு கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போன உடனே அந்த கடை முதலாளி வந்து என்கிட்ட சொல்றாரு, நீங்க தானே இந்த ஷூட்டிங்காக வந்திருக்கீங்க அப்படின்னாரு. ஆமா சார் நான் தான் மியூசிக் டைரக்டர் சொன்னேன். ஒரு கிளின்னு பாடி காட்டினார் அவர் ஃபர்ஸ்ட் லைன். அவர் மத்திய பிரதேஷ்காரர். அவருக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே. அவர் அந்த லிரிக் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி அவர் பாடி காட்டினார். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவருடைய வாலி சார்னுடைய ரீச் என்ன அப்படின்றது தெரிஞ்சது. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் அந்த சாங்கோட சேர்ந்த அந்த விஷுவலும் நீங்க ஷூட் பண்ணேன்னு சொன்னீங்க. சோ அந்த ஷூட்டிங்ல எல்லாம் லீலையில கம்ப்ளீட்டா கூட இருந்தீங்களா சார்? சாங் ஷூட் அப்போ? சாங் ஷூட் அப்போ ஐ வாஸ் தேர் வித் ஆண்ட்ரூ. ஏன்னா ஆண்ட்ரூ வந்து இஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் டூயிங் சாங்ஸ். நீ ஃப்ரீயா இருந்தீனா வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே தென் ஐ வென்ட் வித் ஹிம். சோ அது மகேஷ்வருக்கு போயிட்டு இட் வாஸ் a wonderful experience. பிருந்தா மாஸ்டர் வந்து பியூட்டிஃபுல்லா கோரியோகிராஃப் பண்ணாங்க. பிருந்தா மாஸ்டர் பாட்டு போட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க,
உன்னை நான் உதைக்க போறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன் மாஸ்டர்? நான் வழக்கமா வந்து ஷூட்டிங்கோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு சாங் கேட்பேன். அப்புறமா எதுனா டைரக்டர் எதனா சொன்னாங்கன்னா தேவைன்னா கேட்பேன். ஓகே. இந்த சாங் நான் கேட்டுட்டே இருக்கேன் ஒரு ஒரு பிரேக்லயும். ஆனா எனக்கு போரே அடிக்கல. இந்த சாங் எனக்கு அவ்வளோ புடிச்சிருக்கு. அவங்க கட் சொன்னாங்கன்னா, மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக் திரும்பி அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க கேட்டுட்டு ஓகே. அவங்களோட இன்வால்வ்மென்ட் இந்த சாங் அண்ட் வேல்ராஜ் சார் கேமரா அமேசிங் ஒர்க். ஈவன் ஷிவ் அண்ட் மான்சி அவங்க ரொம்ப 2 பேருமே ரொம்ப மியூசிக்கலான பீப்பிள். ஆக்சுவலி மான்சி வந்து அவங்க ரொம்ப நல்ல சிங்கர். ஆ. அவங்க ரொம்ப நல்ல சிங்கர். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய சிங்கர் ஓகே. ஹிந்தியில. வெரி மியூசிக்கல் பீப்பிள். ஸோ அவங்க எல்லாருமே எல்லாரோட கான்ட்ரிபியூஷன். இல்ல அது லிப் சிங்கும் கரெக்ட்டா இருக்கும். அப்ப தமிழ் மேபி அவங்களுக்கு அவ்வளவா தெரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஆனா இல்ல பெர்ஃபெக்ட்டா அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. ஓகே சார். இப்போ எனக்கு லீலே கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இப்ப இப்ப நெறைய பேர் வந்து பார்த்துட்டு ஆன்லைன்ல பார்த்துட்டு ஓகே சூப்பர். நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. படம் செம்ம ஃபீல் குட்டா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்குங்கிறாங்க. நான் எனக்கு இப்ப இருக்கிற மென்டாலிட்டிலாம் அப்ப கிடையாது சார். சின்ன பையன் பார்ப்பேன், வெளில வருவேன். ஓகே எனக்கு புடிச்சிருக்கா? ஓகே ஃபைன். அப்போ இருந்த ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருந்தது? தியேட்ரிக்கலா நான் கேட்கிறேன். தியேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் வாஸ் பிரிட்டி குட். ஆ. இன்ஃபேக்ட் சத்யம் தியேட்டர்ல வந்து இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 4 5 வீக்ஸ் கண்டினியூஸ் ஹவுஸ்ஃபுல்லா ஓகே, ஓகே. ஹவுஸ்ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல். ஓடிட்டு. இட் வாஸ் ஹவுஸ்ஃபுல் அண்ட் வெல் ஃபிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா the lot of things matter. ஸ்டார் காஸ்ட்ல இருந்து everything matters and Yeah. we were a team of newcomers. ஆ. So அப்படி பார்க்கும்போது அதுக்கு it was very good response actually. அண்ட் உங்க சாங்ஸ்க்கு சார் பர்ட்டிகுலர் நான் ஒரிஜினல் மட்டும் கேட்கல. அது கம்ப்ளீட் ஆல்பமே எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா சாங்குமே டிக் போடலாம். டிக் 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 அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். Okay. ஸோ சாங்ஸ்க்கு அப்போ வந்து ஒவ்வொரு பிகாஸ் இப்ப நாங்க டவுன்லோட் பண்ணிடுறோம் ஈஸியா. அப்ப Yeah. அப்படி கிடையாது. சிடி Yeah. ஃபார்மேட்ல இருக்கும் அது. CD format. சாங்ஸ்க்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அந்த டைம்ல எப்படி சார்? அந்த டைம்லயே சாங்ஸ்க்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். இன்ஃபேக்ட் சோனி மியூசிக் தான் ரிலீஸ் ஆமா, பண்ணியிருந்தாங்க. ஆமா. அண்ட் அகைன் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்றது சாங்ஸ்க்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கிற மாதிரி நிறைய they did a lot of ஓகே. மார்க்கெட்டிங் ஒர்க். ஸோ அது டெஃபினட்டா வந்து அதனால தான் வந்து அந்த ஆல்பம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா ஐ திங்க் ஓரளவுக்கா? பேசப்படுதுன்னா ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நினைக்கிறேன். ஓகே.